காமராஜர் ஐயா சொல்றாங்க, இலவச கல்வியோட மதிய உணவை போடுவோம்னு சொல்ல அமைச்சர்கள் அரசுக்கு அதிகமான பழு இறங்குமேன்னு மறுக்கிறாங்க. ஐயா சொல்றாங்க, ஏழை பிள்ளைகளை பசியோட படிக்க வச்சா அந்த பாவம் சும்மா விடுமாயா? இந்த திட்டத்துக்காக அரசால எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுக்கட்டும், முடியலன்னா சொல்லுங்க ஐயா, ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்தாவது கொண்டு வாரையா என் பிள்ளைகளுக்காக. இது கூட செய்ய மாட்டேனான்னு சொல்ல அமைச்சர்கள் கண்கலங்கி கண்டிப்பா திட்டத்தை செயல்படுத்துவோம்னு சொன்னாங்க. பிள்ளைகள்ட்ட ஐயா சொல்றாங்க, புலவர்கள் சொல்லிருக்காங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை பகினும் கற்கை நன்றேன்னு பிச்சை எடுத்தாவது படிக்கணும்னு சொன்னாங்கடா. வேண்டாம் கண்ணுகளா, நீங்க படிங்கடா, நான் உங்களுக்காக ஊர் ஊரா போயினாலும் பிச்சை எடுப்பேன்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியர்கள்ட்ட கை கூப்பி, ஏழை பிள்ளைகளையா உங்கள்ட்ட அனுப்புறையா, ஏமாத்திராதீங்க ஐயா, படிப்பு சொல்லி கொடுங்கப்பா, படிச்சானுவன்னா போதும் பிழைச்சிடுவாங்கப்பான்னு சொல்றாங்க. தன் நாட்டு பிள்ளைகளுக்காக பிச்சை எடுப்பேன்னு சொல்ற தலைவரை உங்களால இனி கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இப்படி ஒரு தலைவரை எத்தனை பேர் மிஸ் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.